ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது ரியலாகவே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வேர்டு இருக்கே தவிர நம்மளால் பார்த்தீங்கன்னா இதை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸை வேட்டையாடுறாங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி அதை வேணும்னே உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுறாங்க, உங்களோட லாஸை ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். பட் அப்படி உங்களை டார்கெட் பண்ணி எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்படி என்ன தான் நடக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு இடத்துல பையராக இருப்போம். அது எந்த இடத்துலனா ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பண்ண ஆரம்பிப்போம். இந்த இடத்துல பை பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹையர் லோவை வச்சுட்ருப்போம். இப்போ இந்த ஹையர் லோ பாயிண்ட்டை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கீழே வரும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். இது அன்எக்ஸ்பெக்டட். ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஆனால் அந்த இடத்துல பையர் ஹெவியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிறது ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ரொம்ப பெரிய நியூஸாக இருக்கிற பட்சத்தில் பெருசாக கீழே வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு பெரிய பையர், ஸ்ட்ராங்கான ஒரு பையர் இருப்பார். பட் இந்த இடத்துல அதை விட அதிகமான நெகட்டிவ் நியூஸ் கொடுத்ததுனால ப்ரைஸ் என்ன ஆகிடும், கீழே வந்துடும். எதிர் இது நெகட்டிவ் நியூஸ்னால நடந்திருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா செல்லர் ஹெவியாக இருக்கிறதுனால நடந்திருக்கும். இந்த இடத்துல பையர் அதிகமாக இருப்பாங்க, பட் இருந்தாலுமே அதை பிரேக் பண்ணும். பட் இப்போ நியூவாக ஒரு பையர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பையர் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படின்னும் போது உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கோம், பட் அங்கேருந்து தான் அந்த ப்ரைஸ் மேலே போகிறத நம்ம பார்க்க முடியும். இதோட டைரக்ஷன்ஸ் பாசிட்டிவாகவே இருக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹண்ட் ஆகிறது இல்லை, இது ரியலாக ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகலாம், அந்த ஹையர் லோ பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கான ரைட்ஸ் அந்த சார்ட்டுக்கு இருக்குது. அப்படின்னும் போது சின்னதாக பார்த்தீங்கன்னா அந்த செல்லை டாமினேட் பண்ணுறதுனால அண்ட் பையர் பார்த்தீங்கன்னா அதில் இல்லாமல் போகிறதுனாலையும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த இடத்துல நியூ பையர் வந்ததுனால தான் ப்ரைஸ் மேலே போகுது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ யாரும் இந்த இடத்துல டார்கெட் பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லேயுமே நடக்கும். இந்த டவுன் ட்ரெண்ட்லையுமே இந்த லோயர் ஹை அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வரலாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் அதிகமாகி இந்த செல்லருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பையர் டாமினேட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூல் பிரகாரம் செல் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு மேலே போகாது அப்படிங்கிறதுனால திரும்ப ஒரு நியூ செல்லர் வர்றதுனால அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கீழே வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதே தவிர யாரும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணல அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ நான் எப்படி தான் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, அப்படி வச்சாலும் அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி ட்ரிகர் ஆகாமல் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதுக்கு தான் ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துட முடியும் அப்படின்றத பிலீவ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டாரை அல்லது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போயிட்டு ட்ரெயின் ஆகிடுங்க. தென் அதன் பிறகு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம். ஆல் தி பெஸ்ட்.